ஹலோ ஆல். இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸோடைய பிஒய்க்யூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் குவான் செக்ஷனுக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த குவான் செக்ஷன் பார்க்க முன்னாடி இன்றைக்கு பர்டிகுலர் இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா வெறும் அப்ளிகேஷன் சம்ஸு நிறைய எடுத்து வந்திருக்கேன். சரிங்களா? அதாவது 30 செகண்ட் தான், 30 செகண்டே ஜாஸ்தி அப்படின்னு அப்ளிகேஷன் சம்மை ப்ரூவ் பண்ணுறோம் பாருங்கள். நிறைய பேர் அட்டம்ப்டே பண்ண மாட்டீங்க. அட்டம்ப்டே பண்ணாத செக்ஷன் தூக்கிட்டு வந்து எப்படி சம்பவம் செய்கிறேன்னு மட்டும் பாருங்கள். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணுமா? கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடுமா? உங்கள் அப்ரோச் இப்படி இருக்குன்னா பாருங்கள், இல்லைனா உங்கள் அப்ரோச் இப்படி இல்லைன்னா நீங்கள் டெய்லி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெய்லி வீடியோ போட்டுருவோம். டெய்லி வீடியோ போகிறனால உங்களுக்கு என்ன யூஸ்னால் உங்களுக்கு படிக்கிறதுக்கு அந்த ஒரு இது இருக்கும், கன்சிஸ்டன்சி இருக்கும். சரிங்களா? ஓகே, பாருங்கள். எக்ஸ்மென் கேன் கம்ப்ளீட் த ஒர்க் இன் 12 days. ஓகே, இஃப் 4 more men ஜாயின் த குரூப் 8 daysல வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்களாம். எக்ஸோடைய வேல்யூ கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். எக்ஸ்மென்னு 8 days, 12 days. எக்ஸ்மென் 12 days பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து எத்தனை எக்ஸ் ப்ளஸ் 4 men. இப்போ இன்னும் 4 பேர் ஜாயின் பண்ணிக்காங்க. ஜாயின் பண்ணனால எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 8 நாளில் முடிக்கிறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா ஈக்குவேட் பண்ணுறது இது ஈக்குவேஷன் ரேஷியோ தானே. இதை அடிச்சிருவீங்களா? இதை அடிச்சிங்கன்னா 3, இது 2. டக்குன்னு உள்ளே மல்டிபிள் பண்ணுவீங்க. உள்ளலாம் மல்டிபிள் பண்ண தேவையில்லை. பாருங்கள், இது ரேஷியோ கான்செப்ட்னா இது எப்பவுமே 3ஆக இருந்து இது 2ஆக இருந்தால் இது கண்டிப்பாக என்ன இருக்குன்னா இது 2ஆக இருக்கும், இது 3ஆக இருக்கும். கண்டிப்பாக 3ஆக தான் இருக்கும். இப்போ இந்த இருந்து 2 பார்ட் இவராக இருப்பார், இவர் 3 பார்ட்டாக இருக்குது. எப்படி சார் சொல்கிறீங்க? ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இந்த தியரை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? இந்த 2 பார்ட் இருக்கவர் தான் இதுனா, 3 பார்ட் இருக்கவர். இந்த ஒரு பார்ட் யார் எக்ஸ்ட்ரா இருக்கா? இந்த ஒரு பார்ட் எக்ஸ்ட்ரா இருக்க காரணம் இந்த 4. இந்த ஒரு பார்ட் தான் 4னா எக்ஸ் எத்தனை பார்ட்டு? எக்ஸ் 2 பார்ட் இருக்கவர். எக்ஸ் 2 பார்ட் இருக்கவர்னா இன்ட்டு 4. இங்கே 4 ஆகுதுன்னா இங்கே இன்ட்டு 4. அப்போ ஆன்சர் வந்து 8. இது வந்து ஆன்சர் போடுற மெத்தட். நான் என்ன சொல்கிறேன், ஆன்சர் போடுற மெத்தடை விட இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் கரெக்டு. இப்போ இந்த எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 2 பார்ட் 3 பார்ட்ற கான்செப்டை வைக்காமல் நீங்கள் உள்ளே மல்டிபிள் பண்ணுவீங்களா நார்மலாக ஆஸ் யூஷுவலாக அந்த மாதிரியே போடுங்க. 3x = 2x + 8 இப்படின்னு எழுதுவீங்க. இந்த எக்ஸை இங்கே கொண்டு வருவீங்க. இங்கே எக்ஸை கொண்டு வந்தீங்கன்னா என்னாச்சு? 8. இப்படியே தானே வருது, அதே தானே வருது. நான் என்ன சொல்கிறேன், இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே இதெல்லாம் அடிச்சிடலாம். எப்படி சார் கொஸ்டினை பார்த்தோன்னே அடிச்சிடலாம்னா இந்த மாதிரி எழுதக்கூட தேவையில்ல. இங்கே பார்க்குறீங்க, எக்ஸ்லேருந்து 4 men ஆட் பண்ணுறாங்க. இவர் 3 பார்ட் இருக்கார். அதாவது 3 பார்ட் இருக்காருன்னா இவர் 12 days இருக்காரா? இப்போ அது ரேஷியோ பார்க்கணும். இது 3, இது 2. ஓகே, அப்போ கண்டிப்பாக இது 2ஆக இருக்கும், இது 3ஆக இருக்கும் அப்படின்னு வைக்கிறீங்க. வச்சோன்னே என்ன பண்ணுறீங்க, எக்ஸ்மென்லேருந்து 4 men ஆட் பண்ணால் 3ங்கிறானா? அப்போ 1 பார்ட் தான் 4 இருக்குன்னா எக்ஸுக்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 பார்ட் எவ்வளோன்னா 8 அப்படின்னு ஆன்சர் போட்டுருவோம். சரிங்களா? இது மாதிரி எழுதவே தேவையில்ல. இந்த இது தேவையே கிடையாது. எக்ஸாமில் பார்த்தோன்னே அடிச்சிடலாம், போட்டு போயிடலாம். அடுத்து வாங்க, அது 130 seconds முடிச்சிடலாம். சரி வாங்க, இங்கே வாங்க. மில்க் டு வாட்டர் 5:4. சரி, 90 liter ஆஃப் மிக்சர் டேக்கன் அவுட். 90 liter மிக்சர் எடுத்துட்டாங்க. சரி, 90 liter மிக்சர் எடுத்துட்டாங்க. அப்படி இருந்தாலும் ரேஷியோ என்ன இருக்குன்னா 5:4 தான் இருக்கும். ஏன்னா ஈக்குவலாக தானே எடுத்துருக்காங்க. மிக்சர் எடுத்துட்டாங்கன்னா ஈக்குவலாக எடுத்துருக்காங்க. 30 liter ஆஃப் வாட்டர் இஸ் ஆடட். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, வாட்டரில் 30 liter ஆட் பண்ணிட்டாங்க. நவ் த குவான்டிட்டி ஆஃப் மில்க் இந்த மிக்சர் பிகம்ஸ் 8 liter மோர் தென் த வாட்டர். அதாவது நல்லா கவனிங்க. நவ் த மில்க் இருக்கார்ல, யார் மில்க்கு? இந்த மில்க்கு 8 liter மோராமா. யாரோட? வாட்டரோட. இந்த 30 liter ஆட் பண்ணதுக்கப்புறம் அப்போ என்ன சொல்லலாம்னா, இவங்க 2 பேரும் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், 5x 4xன்னு வச்சுக்கிறேன். இந்த 4xல் ஒரு 30 liter ஆட் பண்ணி அது கூட ஒரு 8 liter நான் ஆட் பண்ணிட்டா எனக்கு யார் கிடச்சிட்றாங்க? 5x கிடச்சிட்றாங்க. கரெக்டாக தானே? குவான்டிட்டி ஆஃப் மில்க் இஸ் 8 liter மோர்னு சொல்லும்போது இங்கே ஒரு 30 liter அது கூட சேர்த்து ஒரு 8 liter ஆட் பண்ணிட்டா எனக்கு 5x கிடச்சிட்றாங்கன்னா எனக்கு இதை வச்சு எனக்கு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தானே. இங்கே 4x கொண்டு போவீங்க, x = 38ன்னு வந்துடும். எக்ஸோடைய வேல்யூ 38. எக்ஸோடைய வேல்யூ 38னா நான் இதை கொண்டு போய் இந்த 9xல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். கரெக்டாக? 9xல் சப்ஸ்டியூட் பண்ணி எனக்கு 90 ஆட் பண்ணிட்டேன்னா என்ன கிடச்சிரும்னா எனக்கு ஃபைனல் ரிசல்ட் கிடச்சிரும். இப்படி இருக்கா? இந்த மாதிரி இருக்கப்போ நான் எப்பயுமே இந்த மாதிரி இருக்குன்னா கேல்குலேட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக இருக்க மாதிரி என்ன சொல்லிடுவோம்னா, இங்கே என்ன பண்ண போகிறீங்க, 38 × 9. 9xனா அதான் எக்ஸுக்கு 38னா 98 × 9 ப்ளஸ்ஸு எதை ஆட் பண்ண போகிறீங்க, 90 இருக்கா? அந்த 90 என்ன பண்ணிடுங்க, 90 எப்படி பிரிச்சுருங்கன்னா பெட்டர் உங்கள் கன்வீனியன்ட்டுக்காக பிரிக்கிறதுக்காக 10 × 9ன்னு பிரிச்சுருங்க. புரியுதா? 10 × 9ன்னு பிரிச்சுருங்க. ஏன் சார் 10 × 9 பிரிக்க சொல்கிறீங்க அப்படின்னா, இங்கே 10 × 9 போட்டிங்கன்னா 9 காமனாக வெளியே எடுத்துருங்க. 9 காமனாக வெளியே எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது என்ன இருக்குன்னா 9 காமனாக வெளியே எடுத்துட்டா 38 + ஒரு 10 இருக்கும். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண ஆச்சு 48.
48 இன்ட்டு 9 தான் கண்டுபிடிக்கணும் டோட்டல். ஃபைனல் இனிஷியல் தானே கேட்குறான், கேட்டிருக்க கேள்வி இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் மிக்சர். அப்போ என்ன கண்டுனா 8 இன்ட்டு 9 2ல் முடியணும். 2ல் முடிகிற ஒரே ஆப்ஷன் இதுதான், 2ல் முடிகிற ஒரே ஆப்ஷன் இதுதான். அதான் ஆன்சர் போட்டாச்சு. சொல்கிறது புரியுதா? இப்படி பண்ணிட்டா டக்குன்னு முடிஞ்சிடும். இல்லை நான் பழைய மாதிரி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து இந்த 38 இன்ட்டு 9 கண்டுபிடிக்கிறக்கே உங்களுக்கு 1 நிமிஷம் முடிஞ்சிடும். அதுக்கடுத்து நீங்கள் 90 ஆட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 30 செகண்ட் முடிஞ்சு போயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த கொஸ்டின் கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைப்பீங்க, டைமே ஆகாது. இது வந்து ப்ரொசீஜர் இல்லாமல் சொல்லணும் அப்படின்னா இதை 90 லிட்டர் எடுத்து வெளியே போட்டிங்களா, ரைட் ஓகே. 90 லிட்டர் வெளியே எடுத்து போட்டால் இதே தான் இருக்கும், 5 4 தான் இருக்கும். ஓகே, இதில் 30 ஆட் பண்ணுறாங்களாம். சரி, அப்புறம் இதில் 8 கொடுத்தோம்னா இந்த 5 கழிச்சிருவாரா? அப்போ ஓகே. அப்போ பார்த்தாலே என்ன தெரிஞ்சிடும்னா 5 பாட் 4 பாட்டுன்னு இருக்கும். 4 பாட்டிலேருந்து நான் 5 பாட்டு ட்ராவல் பண்ணணுன்னா எனக்கு எத்தனை ஆட் பண்ணிக்காங்கன்னா 38 ஆட் பண்ணிக்காங்க அப்படின்றது பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். அப்போ டேரெக்டாக 9 பாட்டு 10 பாட்டுன்னு பார்த்தோன்னே ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? 9 பாட்டு தான் இது அப்படின்னா அது கூட சேர்த்து இதை ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ரைட், அடுத்து போமா. மந்த்லி சேவிங்ஸ் ஆஃப் அ பர்சன் 3000. எத்தனை வருஷத்துக்கு? 6 வருஷத்துக்கு. சரி, அண்ட் ஃபார் அனதர் T months இஸ் மந்த்லி சேவிங்ஸ் ஆஃப் அ பர்சன் வந்து எவ்வளோனா ஓகே என்ன பண்ண 4800. டோட்டல் பீரியடாக பார்க்கும்போது ஆவரேஜ். ஓகே, அலிகேஷன் கொடுத்துருக்காங்க 3000 ஒரு சைடு, இன்னொரு சைடு 4800. சென்டரில் இருக்கிற ஆவரேஜாக இருக்காரா? அப்போ 4000 இங்கே வச்சுருங்க. இப்போ இதுக்கு அலிகேஷன் எடுத்திங்கன்னா எவ்வளோ வச்சுன்னா இங்கே ஒரு 1800, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000, 1800 1000 அப்படியே அடிச்சிங்கன்னா இவர் 9 இவர் 5. சரி 1800 800 மன்னிச்சிருங்க சரிங்களா? 1800ல் 800. இப்போ இங்கே என்ன இருக்குன்னா ரேஷியோ வந்து 4:5. ஓகே, இப்போ நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பை நான் சொல்கிறேன், கவனிங்க. 4 பார்ட் இருக்கா, அதுதான் 6 இயர்ஸ்னு எடுத்துருவாங்க. சரிங்களா? அப்போ எனக்கு 5 பார்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. இன்ட்டு 1.5 இருக்கா, அப்போ நான் இதையும் இன்ட்டு 1.5 பண்ணுறேன்னு சொல்லிட்டு 75 ஆன்சர்னு போட்டுருவாங்க. நான் இதை நிறைய பேரை பார்த்துருக்கேன். இந்த மாதிரி கேல்குலேட் பண்ணுற லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து தப்பு பண்ணிடுவாங்க. இங்கே கொடுத்துருக்கிறது உங்களுக்கு இயர்ஸ், நல்லா கவனிங்க. இங்கே இயர்ஸில் இருக்குது, இங்கே என்ன கேட்குறாங்க மந்த்ஸில் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் இயர்ஸ்லேருந்து மந்த்ஸை கன்வெர்ட் பண்ணிக்கங்க பெட்ரு. இயர்ஸ்லேருந்து மந்த்ஸை கன்வெர்ட் பண்ணால் 6 இயர்ஸா, ஒரு இயருக்கு 12 மாதம்னா 6 × 12 எவ்வளோ ஆச்சு? 72. அப்போ இன்ட்டு 18 ஆகுது. அப்போ இங்கேயும் என்ன ஆகும்? இன்ட்டு 18 தான் ஆகும். அப்போ ஆன்சர் நீங்கள் என்ன பண்ணணும்? 19 போடணும், 75ன்னு போட்டுறாங்க. நிறைய பேர் இந்த இதை கஷ்டப்பட்டு இவ்வளோலாம் எழுதி கண்டுபிடிச்சி இதுவும் ஒரு 35 செகண்ட் 40 செகண்டில் போட்டுடலாம் இந்த கொஷினும். சரிங்களா? அடுத்த கொஷின் போமா? ஓகே, அடுத்து இன் கம்பெனி ஆவரேஜ் சேலரி ஆஃப் மேல் எவ்வளோனா 10.4. ஆவரேஜ் சேலரி ஆஃப் மேல் 10.4. ஆவரேஜ் சேலரி ஆஃப் த கம்பெனி இஸ் 10. ஓகே, நம்பர் ஆஃப் ரேஷியோ கொடுத்துட்டான், மேலுக்கும் ஃபீமேலுக்கும் ரேஷியோ கொடுத்துட்டானுங்க. சரி ஓகே, வாட் இஸ் த ஆவரேஜ் சேலரி ஆஃப் ஃபீமேல்? ஓகே சூப்பர். கேட்டிருக்க கேள்வி இதுதான், அதே தான் கேட்டிருக்காங்க. இங்கே யாருன்னு தெரியாது, எக்ஸு. ஆனால் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா அலிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் பெருசாக இருந்தால் இன்னொருத்தர் கண்டிப்பாக சின்னதாக தான் இருப்பாங்க. நல்லா கவனிங்க. போன சமயம் பாருங்கள், இவர் பெருசாக இருக்காரா, இவர் சின்னதாக இருக்கார். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் போட முடியும். இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அலிகேஷன்லேயே போட முடியாது, அது அலிகேஷனே கிடையாது. சரிங்களா? ஒருத்தர் பெருசாக இருக்கணும், ஒருத்தர் சிறுசாக இருக்கணும். இங்கே அதே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ட்டு போட்டோன்னா இங்கே என்ன வந்துடும்? 0.4 வரும். இங்கே என்ன வரும்னு தெரியாது. சரிங்களா? ஆனால் என்ன கொடுத்துட்டாங்க? இது மேலு, இது ஃபீமேல். இவங்க டோட்டல் கொடுத்துட்டாங்க 2:1. இங்கே லாஸ்ட்டாக வரக்கூடிய ரேஷியோ கொடுத்துட்டாங்க 2:1. 1 பார்ட் தான் யார்? 0.4னா உங்களுக்கு 2 பார்ட் ஆட்டோமேட்டிக்காக என்ன தெரிஞ்சிடும்? 0.8ன்னு தெரிஞ்சிடும். இதில் 0.8 ஆட் பண்ணுமா மைனஸ் பண்ணுமா, அதுதான் ரொம்ப முக்கியம். சப்போஸ் உங்களுக்கு 10.8ன்னு ஆன்சர் இல்லை, ஆனால் இருந்துச்சுன்னா போட்டுறாதீங்க. 9.2 தான் ஆன்சர். இங்கே மைனஸ் பண்ணணும். ஏன்னா ஒருத்தர் சின்னதாக இருப்பாருன்னு சொன்னேன்ல, சின்னதாக இருப்பார்னா இவர் அதிகமாக இருக்காருன்னா இவர் கண்டிப்பாக சின்னதாக தான் இருப்பார். அப்படியே ஆன்சர் போட்டுருங்க. சரிங்களா? அடுத்து இதெல்லாம் 30 செகண்ட் தான், பார்த்தனே போட்டலாம் டக்குன்னு. அடுத்து கேல்குலேட்டிவாக இருக்கும் போலையே, ஏன்னா ஆப்ஷன்லாம் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. பிக்யூ எவ்வளோனா 7500, இங்கே 9600. ஆஃப்டர் 3 months 3 மாதம் கழிச்சு ஆர் ஜாயின்ட் தெம் வித் 9000. சரி, டோட்டல் ப்ராஃபிட் ஏர்ன்டு பை தெம் ஆஃப்டர் 1 year வந்து பார்த்திங்கன்னா 8904 ரூபா. சரி, இங்கே வந்து ஷேர் ஆஃப் கியூ கேட்குறான். ஓகே, அப்படியே போட்டுருவோம். பிக்யூஆர். இங்கே ஃபஸ்ட்டு எவ்வளவு? 7500. இங்கே எவ்வளோ? 9600. இங்கே எவ்வளோ? 9000. பாருங்கள் வேல்யூவை பாருங்கள், 8904. சரி, 9000. இவன் மட்டும் 9 மாதம், மீதி இருக்கவங்களாம் 12 மாதம். அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து இருக்காங்க. மீதி இருக்கவங்களாம் 12 மாதம். அப்படியே போடுறோமா? அடிக்கிறலாம் அடிச்சிருவோம், 0 0 அடிச்சிருவோம்.
ஓகே. அடுத்து இங்கே அடிச்சிருவோம். ஃபோர்த்து டேபிள் அடித்தா தேர்ட் டேபிள் அடிப்போம். ஏன்னா இங்கே 3 இருக்குது, 9 இருக்கார்ல. சரி, அடுத்து வேறு என்ன அடிக்கலாம்? இங்கே அடிக்கலாமா? 3 டேபிள் அடித்தோன்னா இது 30, இது 32, இது 25. சரி, வேறு என்ன அடிக்கலாம்? இங்கே 2 டேபிளே அடிக்கலாம் போலையே. 2 டேபிள் அடிக்கலாமா? 2, இங்கே 2, இங்கே வந்து 15. வேறு எதுவும் அடிக்க முடியுமா? 2, 15, இங்கே 45. இது இங்கே எதுவும் வாங்காது, இங்கே ஃபைல இல்லை. சரி, அப்போ ஆன்சர் போட்டு வேண்டியதான். இங்கே 50, இங்கே 64, இங்கே என்ன கேட்குறாங்கன்னா 45. ஓகே, இதுதான் கடைசியாக கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டு. இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணுவோமா? ஆட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இந்த 4, 5 கணக்கிலே வைக்க வேண்டாம். 50, 60, 40. 50, 60 ஆட் பண்ணால் 110. 110 ப்ளஸ் ஒரு 40 எவ்வளோ ஆச்சு? 150. 150 ப்ளஸ் ஒரு 9, 159 பாட். 159 பாட் தான் எவ்வளோ அவங்களுக்கு? 8904 ரூபா. அவங்க கேட்குற கேள்வி என்னது? 64 பாட்டு கேட்குறாங்க. ஓகே, கேட்டிருக்க கொஸ்டின் அது 64. சிம்பிளா? ஐயோ, சரியான சம்பவ கொஸ்டினாக இருக்கே. சரி, பரவாயில்ல, ட்ரை பண்ணுவோம். ஆன்சர்லாம் என்ன பக்கத்துலேயே இருக்குது. ஆமாம், 3500, 3500, 3564. ஓகே, பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ கொஞ்சம் க்ளோஸில் போவோம். சரி, இப்போ இங்கேருந்து நான் இங்கே பார்க்கும்போது நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் நான் சொல்கிறேன். காமனாக ஏதாவது டேபிளில் மாட்டுமான்னு பார்த்தே டைம் வேஸ்ட் பண்ணிடுவாங்க. டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், இது அப்ராக்சிமேட்டாக 160ன்னு வச்சுக்கோங்க. இது அப்ராக்சிமேட்டாக 160 பாட்டுன்னு வைங்க. 160லேருந்து உங்களுக்கு 89 பார்த்தா என்ன தெரியும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்ட்டு 5 மல்டிப்ளிகேஷன் தெரியும். எப்படி சார் இன்ட்டு 5? அப்போ நான் 160லேருந்து இன்ட்டு 5 பண்ணால் 8000 சம்திங் வரும். கரெக்டாக? நான் 8000ன்னு உங்களை வைக்க சொல்ல, 8000 சொச்சம் இருக்கா? அப்படியே வச்சுக்கோங்க, 8000ன்னு வச்சுக்கோங்க. இன்ட்டு 5 அப்படின்னு வருமா? அப்போ 159 நாள் என்ன ஆகும்? இன்ட்டு 5 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்ட்டு 5. அடுத்து யூனிட் டிஜிட் வச்சு கதையை முடிக்கலாம். யூனிட் டிஜிட் இங்கே 9ன்னு இருக்குது, இங்கே 4ன்னு இருக்குது. 9வது டேபிளில் யூனிட் டிஜிட் எப்போ 4ன்னு வரும்னா 6 டைம்ஸ் வரும்போது தான் 4. அப்போ இதை பார்த்தோன்னே என்ன ஃபிக்ஸ் பண்ணலான்னா 56, இங்கே இது 56, இங்கே 4. கரெக்டாக? இப்போ 56ன்றதை நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன்னு பார்த்தீங்களா? 160 அப்ராக்சிமேட்டாக வைக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக வைக்கும்போது எனக்கு இங்கே 80 கிட்ட இருக்குது, 80 சொச்சம் இருக்குது. நான் 160 நான் அப்ராக்சிமேட்டாக வைக்கும்போது 80 கிட்ட இருக்குன்னா இன்ட்டு 5 மல்டிப்ளிகேஷன் அதை கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து யூனிட் டிஜிட்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் ஆனால் இதை உட்காந்து திருப்பி கிராஸ் செக் பண்ண மாட்டேன். ஆன்சரில் நான் இதை கீழே போட்டு பார்த்தேன்ல, அந்த இதை ஆப்ஷன் ஆன்சரை போட்டு பார்ப்பேன். ஆன்சர் வந்துச்சுன்னா போட்டு போயிடுவேன். அப்போ அதே மாதிரி தானே இதுவும் 156, இது 56ஆல் மல்டிபிள் ஆகுதுன்னா இதுவும் 56ஆல் மல்டிபிள் ஆகும். அப்போ 64 × 56. ஆஃப்லைன் கிளாஸ் வந்தவங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ நீங்கள் கவனிக்கிறவங்க கொஞ்சம் கவனிங்க. இது சிம்பிளிஃபிகேஷன் வீடியோ, பெரிய வீடியோ எடுத்துகிட்டு முடிச்சோன்னே உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணி விட்டுரும். சரிங்களா? மேரத்தானாட்ட பெரிய வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். இதெல்லாம் பண்ணும்போது டக்குன்னு பண்ணலாம், செகண்ட்ஸில் முடிச்சிடலாம். ஏன் அப்படின்னா இது எப்படி எழுதலாம்னா 8 × 8ன்னு எழுதலாம். இதை எப்படி எழுதலாம் தெரியுமா? 8 × 7 எழுதலாம். அப்போ இங்கே என்ன இருக்காரு? 8 கியூப். 8 கியூப்னா 512 × 7. 512 × 7னா 12க்கு 84. 12க்கு 84 அப்படியே அழகாக உட்காந்துரும். 12க்கு 84, 5க்கு 35, 3584 தான் ஆன்சர். என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா, எப்பயுமே இது வந்து சேம் டேபிள் மல்டிப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். சரிங்களா? சேம் டேபிள் மல்டிப்ளிகேஷன் 64 இருக்குன்னா அதை என்ன பண்ணலாம்? 8 × 8ன்னு எழுதிக்கலாம். 56 இருக்குன்னா அதை 8 × 7ன்னு எழுதிக்கலாம். இப்போ இது மூணுத்தையும் பார்த்தா 8 கியூப். 8 கியூபை தூக்கிட்டு போய் 512 போட்டு × 7 போட்டால் நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். 12க்கு ஒரு 84, 5க்கு ஒரு 35. சரி, அடுத்து வாங்க, சீக்கிரம் போ. கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது, ஸ்பீடாக போ. மோட்டர் போட் அப்ஸ்ட்ரீமை கவர் பண்ணுறதுக்கு 14 மணி நேரம். ரைட்டு, அப்ஸ்ட்ரீமு. டவுன் ஸ்ட்ரீம் அதே சேம் டிஸ்டன்ஸை டவுன் ஸ்ட்ரீமில் கவர் பண்ணுறதுக்கு 10 மணி நேரம். ஓகே, அப்போனா என்னாச்சு? டைம் ரேஷியோ கிடச்சிருச்சு. டைம் ரேஷியோ என்னது? 7:5. அப்போ ஸ்பீட் ரேஷியோ என்னது? 5:7. அப்ஸ்ட்ரீமுக்கும் டவுன் ஸ்ட்ரீமுக்கும் ஸ்பீட் ரேஷியோ. அதே வந்து என்ன சொல்கிறாங்க? கவர்டு பை 15 hours இன் டவுன் ஸ்ட்ரீம். ஓகே, நமக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதே சேம் டிஸ்டன்ஸு 17.5 மணி நேரம் அப்ஸ்ட்ரீமில் போகிறது. ஓகே, கொஸ்டின் புரிஞ்சு. என்ன புரிஞ்சு அப்படின்னா 15 மணி நேரம் எதில் போகிறாரு? டவுன் ஸ்ட்ரீம். டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு என்னது? நமக்கு 7. 15 மணி நேரம் 7ல் போகிறாரு. அதே மாதிரி இங்கே எக்ஸ்னா அது அப்படியே வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் டோட்டல் தானே கேட்குறான். அதே மாதிரி இங்கே 17.5 மணி நேரம். 17.5 மணி நேரம் எதில் போவார்னா 5ல் போகிறார். ஏன்னா இப்போ அப்ஸ்ட்ரீமில் போகிறார்ல, 5ல் போகிறார். அப்படின்னா என்ன கேட்குறான்? வாட் பர்சன்டேஜ்னு கேட்குறான். அப்படியே அடிக்கிறலாம் அடிச்சிடுங்க. இங்கே 3, இங்கே எவ்வளோ ஆச்சுன்னா 1, 5 தானே இருக்குது. 3, 1. அடுத்து 3 டேபிள் அடிக்கலாமா இல்லை
7 டேபிள்லேயே நான் அடிப்பேன், இருந்தாலும் உங்களுக்கு பொறுமையாக சொல்லித்தரக்காக 3 டேபிள் அடிக்கிறேன். இது 7 டேபிளே போகும் அப்படியே, இது 2 வரும். சரி வாங்க 3 டேபிளில் நம்ம பொறுமையாக அடிச்சு சொல்லுவோம். 3 டேபிள் அடிச்சோன்னா இங்கே வந்து 15க்கு 5, பேலன்ஸ் ஒரு 2 வருமா? வரலையே. 3 டேபிள் அடி வாங்காதட்டிருக்கு. 3 டேபிள் அடி வாங்கலை. அப்போ வேறு வழி இல்லை, உங்களுக்கு கஷ்டப்படுத்தான் ஆகுனா 7 டேபிளில் தான் அடித்தாகும். 7 டேபிள் அடித்தோம்னு வச்சுக்கோங்களேன், 177. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 14, இது எப்படி எழுதலாம்னா 17.5ன்றத ஒரு சைடு 14 எழுதலாம், இன்னொரு சைடு 3.5 எழுதலாம். 14க்கு என்ன வந்துடும்? 2 வந்துடும். 3.5க்கு ஒரு 0.5. அப்போ என்ன எழுதிடலாம்னா 3/2.5. 3/2.5 எழுதலாம், இல்லை 6/5 எழுதலாம். எத்தனை பர்சன்டேஜ் தான் கேட்குறான்? 120%. ஓகே. அடுத்து கொஞ்சம் வேகமாக போவோம். காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிக்கல் எவ்வளோனா 36,000. மார்க்டு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோனா 20% எவ்வளோ மார்க் பண்ணியிருக்காங்க. சரி, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிக்கல் இஃப் இட் சோல்ட் அட் 10% டிஸ்கவுண்ட். 10% டிஸ்கவுண்ட்டில் விற்றுருந்தா அந்த செல்லிங் ப்ரைஸு. அப்படி இல்லைனா 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்டாக 10%, 20% விற்றுருந்தா அந்த செல்லிங் ப்ரைஸ். ஓகே, சூப்பர் கொஷின். கேல்குலேட்டிவ், பயங்கர கேல்குலேட்டிவாக இருக்க போகுது. ஏன்னா கீழே ஆப்ஷனை பார்த்தா எல்லாம் 7777 இருக்குது. ரைட்டு வாங்க, காஸ்ட் ப்ரைஸ், மார்க்டு ப்ரைஸ். இந்த டோட்டல் எடுக்க வேண்டாம், டேரெக்டாக போய் ஃபஸ்ட்டு இது பண்ணுவோம். காஸ்ட் ப்ரைஸ் 100, மார்க்டு ப்ரைஸ் 120. கரெக்ட். இதே மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிக்கல் 10% டிஸ்கவுண்ட். இதில் 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஒருத்தர். 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தா எவ்வளோ ஆச்சு? 108. 12 மைனஸ் ஆயிரும். அதே இதில் இன்னொருத்தர் என்ன பண்ணுறாங்க, 10%, 20% கொடுக்குறாங்க. நான் ஃபஸ்ட்டு 20% கொடுத்துட்றேன், அதுதான் ஈஸியாக இருக்கும். அதுக்காக 20% கொடுத்துட்டா எவ்வளோ ஆச்சுன்னா 96 வரும். 96 20% கொடுத்தா, அடுத்து இதில் இன்னொரு 10% கொடுத்தா, இன்னொரு 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா ஒரு 9.6 மைனஸ் பண்ணணும். 9.6 இதில் மைனஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் 10 மைனஸ் பண்ணி அப்புறம் ஒரு 0.4 ஆட் பண்ணிக்கிறேன். 10 மைனஸ் பண்ணால் எவ்வளோ ஆச்சு? 86. 86ல் ஒரு 0.4 ஆட் பண்ணிக்கிறேன். 86.4. இதுதான் ஃபைனல் வேல்யூ. இது ஃபைனல் வேல்யூ. இது செல்லிங் ப்ரைஸு, இது ஒரு செல்லிங் ப்ரைஸு. இப்படி இருந்தால் இந்த 2 செல்லிங் ப்ரைஸ்க்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் கேட்குறாங்க. இது 2த்துக்கு செல்லிங் ப்ரைஸ்க்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 86.4. இதை மைனஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே 2, இங்கேயும் 2, இல்லை 0 இருக்கா? 21.6. ஆமாம், இங்கே ஒரு 0.0 இருக்கும், பாரம் ஆகும்ல. 21.6. அதாவது எனக்கு 100 கொடுத்துட்டான், 100 பார்ட் தான் எவ்வளோ கொடுத்துட்டான்? 36,000 கொடுத்துட்டான். 100 பார்ட்டு 36,000. அவன் என்கிட்ட கேட்குறது என்னது? 216. 216 216 21.6 எவ்வளோன்னு கேட்குறான். சிம்பிளிஃபை பண்ணி போடணும். ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன், சிலருக்கு ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா பெட்டர். 6/5 படித்தவங்கள ரொம்ப சூப்பர். ஏன்னா இங்கே பாருங்கள், 36 இருக்கா? இந்த 36 என்ன எழுதலாம்? 6 ஸ்கொயர்னு எழுதலாம். இங்கே இருக்குது 216 இருக்கா? இது என்ன எழுதலாம்? 6 க்யூப்னு எழுதலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 6/5. 6/5 வேல்யூ தெரிஞ்சவங்க டக்குன்னு போட்டுருவாங்க. 6/5க்கு வேல்யூ தெரிஞ்சவங்க டப்புன்னு போட்டுருவாங்க. சரி, நமக்கு வேல்யூ தெரியாது, நமக்கு வேல்யூ தெரியலனா எப்படி போடுறது? வேல்யூ தான் படிக்கலையே நான் அப்படின்பீங்க. சரி ஓகே, பிரச்சனை இல்லை, வாங்க போவோமா? எப்படி போடணும்னு சொல்கிறேன். இங்கே 216 இருக்கா? 21.6 இருக்கா? இதில் 20 ஃபஸ்ட்டு எடுத்து 36 மல்டிபிள் பண்ணி வச்சுக்கோங்க. 20 36 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 7200. கரெக்டாக? 7200. அதை மட்டும் வச்சுக்கோங்க. இங்கே 360. அதுக்காக இந்த 0 கேன்சல் ஆகிடும், 0 கேன்சல் ஆகிடும். 360. 7200 ஒரு சைடு வந்துடும். பேலன்ஸ் யார் இருக்கா? 1.6 × 60. ஓகேவா? இப்படி இருக்கும். பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா இவ்வளோ இருக்கும். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இதை 1.6 × 300ன்னு பிரிச்சலாம்ல. 1.6 × 300 ஒரு சைடு வச்சுக்கோங்க. அடுத்து 1.6 × 60 ஒரு சைடு வைக்கணும். இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ளிட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். அதுக்காக 300 பண்ணிங்கன்னா 1.6 × 300னா ஒரு 480. இதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டோன்னா எவ்வளோ ஆச்சு? 7680. 7680க்கு ஆன்சர் இருக்கணும். அதுக்கு மேலே தான் ஆப்ஷனில் வரணும். ஏன்னா இன்னும் ஒரு 1.6 × 6 இருக்குல்ல. அப்போ இதுக்கு மேலே தான் ஆன்சரில் இருக்கணும். ஆன்சரில் இல்லை. அப்போ இவர் வரலாம், இல்லை இவர் வரலாம். இவர் ஆட் பண்ணிட்டா எவ்வளோ ஆச்சு? 1.6 × 6னா 1.6 × 6 கஷ்டம்னா ஒன்றும் பண்ண முடியாது. 96. ஓகேங்களா? ஒரு 1க்கு ஒரு 60, ஒரு 0.6க்கு ஒரு 36 ஆட் பண்ணால் 96. அப்போ எவ்வளோ வரும்னா 76ல் முடியும். 776 776 ஆன்சர் 776. அடுத்து போவோம். டைம் ஆகுது. அடுத்து நிறைய கொஷின் இருக்குது. இன்னும் ஒரு 5 கொஷினுக்கு மேலே 10 கொஷின் கிட்டே இருக்குது. சர்டன் நம்பர் ஆஃப்
காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு 2 இயர்ஸ் பண்ணுறாங்க. 2 இயர்ஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு 15%. 15% என்ன பண்ணுவோம், ரேஷியோ 3/2. இது யார், பிரின்சிபல். இது யார், இன்ட்ரெஸ்ட். அப்போ நமக்கு அமௌண்ட்டாக மாறணுமா, பிரின்சிபல்லேருந்து அமௌண்ட் வரணும். ஏன்னா இங்கே கொடுத்துருக்க அமௌண்ட்டட் 2 அப்படி தான் கொடுத்துருக்கான். அப்போ நம்ம 20, இது 23, 2 வருஷம்ல 20, அப்போ 23. அப்போ நமக்கு என்ன எழுதலாம், இங்கே 400. இன்னொரு சைடு என்னெல்லாம் 529. ஓகே, இந்த 529 என்ன இருக்குன்னா 10,580 இன்ட்டு 2 ஆகுது. அப்படியே பார்த்தா தெரியுது. ஏன்னா 5 இருக்கிற இடத்துல 10 இருக்குது, 29 இருக்கிற இடத்துல 58 இருக்குது, இன்ட்டு 2 ஆயிருக்கு. ஓகே, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கேள்வி, இஃப் சேம் அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அட் 12% ஃபார் 4 இயர்ஸ், சேம் அமௌண்ட் ஆஃப் மணி. அப்போ இந்த பிரின்சிபல் இருக்குல்ல, இந்த பிரின்சிபல் 400 அப்படியே வச்சுக்கலாமா. என்ன சொல்கிறாங்க, 48% ஆட் பண்ணிட்டா எவ்வளோ அதிகமாக இருக்கார் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் கொஸ்டின். இப்போ இதில் 48% எடுக்கணும். 48% எடுத்தால் அமௌண்ட் தெரிஞ்சிடும். 48% எடுத்தால் 48,480. இதில் 48 எடுத்தால் 48 × 4. 48 × 4னா எவ்வளோ ஆச்சு, 96, 192 இதில் ஆட் பண்ணணும். அப்போனா என்னாச்சு, 592. இதோடைய அமௌண்ட்டு 592, இதோட 529. இப்போ இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 3 ஒரு 63 பார்ட். இங்கே இன்ட்டு 2 ஆகுதா, அப்போ 63 என்ன ஆகும், இன்ட்டு 2 ஆகும். இன்ட்டு 2 ஆனால் 1260. கொஞ்சம் புரியலை அப்படின்னா கொஞ்சம் பாருங்கள். இது பிரின்சிபல் சேம்னு சொல்லிட்டாங்க, அதனால் பிரின்சிபல் அப்படியே வச்சாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 15% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னனால இந்த மாதிரி போட்டோம். அதே மாதிரி அவன் என்ன சொல்லிட்டான், இது சேம்னு சொன்னனால இங்கே 48% எடுத்து அதை ஆட் பண்ணிக்கிட்டோம். 48% இதில் ஆட் பண்ணி இங்கே போட்டோம். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். எக்ஸ் இஸ் த்ரைஸ், எக்ஸு ஒய். இவர் வந்து த்ரைஸ் எஃபிஷியன்ட் 3:1. ஓகே, இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் டுகெதர் கேன் கம்ப்ளீட் த ஒர்க்கு 56. ஓகே, எக்ஸ் அண்ட் ஒய்னா 2 பேர் சேர்ந்து எவ்வளோ வச்சு 4 பார்ட், இதுதான் 56. சரி, தென் ஹவு மெனி டேஸ் எக்ஸ் வில் கம்ப்ளீட் 75% ஆஃப் ஒர்க், ஒய் வில் கம்ப்ளீட் 75% ஆஃப் 75% ஆஃப் ஒர்க் முடிக்கணும். 75%, இதில் 75%, இது டோட்டல் ஒர்க்கு, இதில் 75% எடுக்கிறாங்க. அலோன் ஒய்க்கு என்ன, ஓகே, டிவைட் பை 1 போட்டாலும் 1 தான், 1 போடாட்டி 1 தான். ஓகே, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிடுவோம். 56, இது 56 இன்ட்டுனா 150 ப்ளஸ் ஒரு 18, 168. ஸ்பிட் பண்ணிட்டேன். மல்டிபிள் எப்படி பண்ணனா 50 × 3, 150 ப்ளஸ் ஒரு 18, 168. அடுத்து ஆர்டிக்கல் வாஸ் மார்க்ட் அப். ஓகே, ஆர்டிக்கல் 100 இருந்தது அப்படின்னா இங்கே என்ன சொல்லிட்டாங்க, 125 இருக்குன்ட்டாங்க. சரி, அண்ட் அலோட டிஸ்கவுண்ட் ஆஃப் 200 rupees அலோவ் பண்ணிட்டாங்க டிஸ்கவுண்ட்டாக. ஓகே, அடுத்து இஃப் ஷாப்கீப்பர் ஸ்டில் மேட் அ ப்ராஃபிட் ஆஃப் 400 ரூபா. ஓகே, ப்ராஃபிட் எவ்வளோன்னா 400 ரூபா. ஓகே, இங்கேருந்து 200 மைனஸ் பண்ணாலும் சரி, இங்கேருந்து 400 ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன கிடச்சாங்க, செல்லிங் ப்ரைஸ் கிடச்சாங்க. செல்லிங் ப்ரைஸ் இங்கேருந்து இப்படி பண்ணாலும் சரி, இங்கேருந்து இப்படி பண்ணாலும் சரி, செல்லிங் ப்ரைஸ் கிடச்சாங்க. ஃபைனல் செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருக்க வேலை செல்லிங் ப்ரைஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நல்லா தெரிஞ்சிச்சு இவங்க 2 பேத்துக்குள்ள கேப், இந்த 25 கேப் இருக்குல்ல, இந்த 25 பார்ட் கேப் தான் யார் அப்படின்னா, இங்கேருந்து 200 மைனஸ் பண்ணாலும் இங்கேருந்து 400 ஆட் பண்ணாலும் வரும்னா, அப்போ இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கிறது 600. அப்போ அவன் கேட்டிருக்க கொஸ்டின் வந்து செல்லிங் ப்ரைஸ் தான் கேட்குறான். நான் 100 கண்டுபிடிச்சலாம்ல, இதுலேருந்து 100 கண்டுபிடிக்கிற பெரிய விஷயம் இல்லைல்ல. 100 கண்டுனா இன்ட்டு 4 ஆகுது. அதே மாதிரி என்ன இருக்குன்னா இங்கேயும் இன்ட்டு 4 ஆகும். அப்போ 2400 கூட ஒரு 400 ஆட் பண்ணிக்கான். 2400 கூட ஒரு 400 ஆட் பண்ணிட்டா எனக்கு என்ன கிடச்சிடும், செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிருமா. ஏன்னா காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு இருக்குது, இது மார்க்கெட் ப்ரைஸு. நான் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சா அதுலேருந்து நம்ம செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். 400 ஆட் பண்ணணும். 400 ஆட் பண்ணால் 2800. ஆன்சர் 2800 இருக்குது ஆன்சர். ரைட், அடுத்து ட்ரெயின் ஏ, ட்ரெயின் பி, ஸ்பீடு வந்து 36, இங்கே எஸ்ஸு எவ்வளோன்னு தெரிலையா, எஸ் கிலோமீட்ரு. ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறாங்க. ஆப்போசிட்டாக என்ன பண்ணால் ஆட் பண்ணும். சரி, இதில் சம் ஆஃப் த லென்த் ஆஃப், ஓகே, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ட்ரெயின் லென்த் ஆட் பண்ணால் 600. இஃப் தே கிராஸ் ரீச் அதர் இன் 20 seconds. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடச்சிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிங்கன்னா 30. 2 பேரையும் ஆட் பண்ணால் 30 மீட்டர்/செகண்ட் வராங்க. 2 பேரையும் ஆட் பண்ணிட்டா. இப்போ இந்த 36ன்றவருக்கு மட்டும் எவ்வளோ வருவாங்க, 5/18 போட்டலாமா. 5/18 போட்டால் 2 × 10, 10. யாருக்கு, ஏன்றவருக்கு 10 மீட்டர்/செகண்ட். அப்போ பிங்கிறவர் எவ்வளோ மீட்டர்/செகண்டாக இருப்பார்னா 20 மீட்டர்/செகண்டாக இருப்பார். கரெக்டாக, ஏவோட ஸ்பீட் 10 மீட்டர்/செகண்ட்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இது யார், A + B. இங்கே யார் கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு பி மட்டும் எவ்வளோ, பி மட்டும் 20 மீட்டர்/செகண்ட். ஆன்சரில் 20 இருக்கான்னு பார்த்து தேடாதீங்க. அவன் கேட்டிருக்கிறது இங்கே km/hல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதை 5/18 போடணுமா, இல்லை 18/5 போடணும். அப்போ தானே கரெக்டு. கிலோமீட்டர் டு மீட்டர்/செகண்ட்னா 5/18, மீட்டர்/செகண்ட்லேருந்து கிலோமீட்டராக மாற்றோம்னா 18/5. இப்போ
இப்போ இதை அடிச்சிங்கன்னா 4 × 72 தான் ஆன்சர். 4 × 18 72 தான் ஆன்சர். அடுத்து காஸ்ட் ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸ் டேபிள். ஓகே 2:3. ஷாப்கீப்பர் ஆல்சோ டஸ்க்கு சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் ஆஃப் இங்கே 11.1. ஓகே சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்டா? அப்போ காஸ்ட் ப்ரைஸும் சரி மார்க்கெட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸ் தானே ரேஷியோ. மார்க்கெட் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸுக்கும் ரேஷியோ போட்டுடலாம். மார்க்கெட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் ரேஷியோனா இது 9 இருந்தால் இது செல்லிங் ப்ரைஸ் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க, ஒரு பார்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க. இது எப்படி எழுதலாம்னா 1/9 எழுதனால. அப்போ இது மார்க்கெட் ப்ரைஸாக இருந்தால் 1 பார்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்னன்னா 8ன்னு எழுதிடலாம். இங்கே அதே மாதிரி 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தா 10 இருந்தால் இது 9 இருக்கும். ஓகே அப்போ இது ரெண்டுத்தையும் அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ரேஷியோ தான் எனக்கு அப்படியே கேன்சல் பண்ணிடுங்க. 5 4. மார்க்கெட் ப்ரைஸ் 5 இருந்தால் இவர் 4 இருப்பார். நல்லா புரிஞ்சிச்சு. இப்போ என்ன கேட்குறாங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ராஃபிட் எண்டு அண்ட் டிஸ்கவுண்ட் கிவன் எவ்வளோனா? ஓகே 200. மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் த மார்க்கெட் ப்ரைஸ் கேட்குறாங்க கடைசியில். அப்போ நான் இது 2 3 இருக்கிறது போல் 200 300 எடுத்துக்கிறேன். கன்வீனியன்ட்டுக்காக எடுத்துக்கிறேன். 200 300. அடுத்து இங்கே செல்லிங் ப்ரைஸ் இவர் 300னா இவர் தான் 5 பார்ட்னா இவர் 5 பார்ட்னா இவர் 4 பார்ட் இருப்பாரா? இவர் 4 பார்ட்னா என்னாச்சு × 60. அப்போ இது × 60 240. ஓகே 240 கிடச்சிச்சு. இப்போ அவன் என்ன சொல்கிறாங்க, ப்ராஃபிட் எண்டு. ப்ராஃபிட் யார் யாருக்கும் இருக்கும்? இவங்க 2 பேத்துக்கு இருக்கும். இவங்க 2 பேத்துக்கு இருக்கிறது யார்? 40. அதே மாதிரி டிஸ்கவுண்ட் கிவன் யார்? இங்கேருந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே கொடுத்துருக்க எவ்வளோ? 60. இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் தானே. 40க்கும் 60க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 20. இந்த 20 பார்ட் தான் எவ்வளோவா? 200. இந்த 20 தான் 200ன்னா மார்க்கெட் ப்ரைஸ் கேட்குறாங்க. மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ? 300. 20 × 10 ஆகுதா? அப்போ 300 × 10னா எவ்வளோ ஆச்சு? 3000. ஆன்சர் முடிஞ்சு. அடுத்து ஓகே அடுத்து நம்பர் சீரிஸு. ஒரு 3 நம்பர் சீரிஸு அதோட முடிஞ்சு கிளாஸ். இந்த கிளாஸ் முடிஞ்சு. அடுத்த கிளாஸில் டிஐ சொல்லித்தரேன் சரிங்களா? ஓகே 3 நம்பர் சீரிஸ் போட்டுருமா? வாங்க. இங்கேருந்து பார்த்தா 23 அதிகமாக இருக்குது. இங்கேருந்து இங்கே பார்த்தா 11 அதிகமாக இருக்குது. 7 5. ஓகே ப்ரைம் நம்பர் அதிகமாக இருக்குது. அப்போ இங்கே 3 ஆட் ஆகணும். 149 தான் ஆன்சர். ரைட். அடுத்து இங்கே பார்த்தோன்னா இங்கேருந்து இங்கே பார்த்தோன்னா எவ்வளோ ஆச்சு? 48 கம்மியாக இருக்குது. இங்கேருந்து இங்கே பார்த்தா 60 கம்மியாக இருக்குது. ஓகே இதை பார்த்தாலே தெரிஞ்சிச்சு 12 டேபிளில் போதாட்டு இருக்குது. அப்போ இங்கேருந்து இங்கே என்ன பண்ணணும்? 24 மைனஸ் பண்ணிங்க. இங்கேருந்து இங்கே 36 மைனஸ் பண்ணிப்பாங்க. 24 மைனஸ் பண்ணால் 76 இருக்கா? 76 இருக்குது. அதுலேருந்து 36 மைனஸ் பண்ணால் 40 வந்துருச்சு. கரெக்ட். ஆன்சர் முடிஞ்சு. அடுத்து இங்கே பார்த்தோம்னா எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா 6 அதிகமாக இருக்குது, 8 அதிகமாக இருக்குது, 10 12. அடுத்து 14 ஆட் பண்ணால் 69 ஆன்சர். சரிங்களா? அவ்வளோதான். அந்த கிளாஸ் முடிஞ்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட டிஐ கேஸ்லெட் 2 இருக்குது. டிஐயும் இருக்குது, கேஸ்லெட் இருக்குது. 2 டிஐ இருக்குது, கேஸ்லெட் இருக்குது. அது அடுத்த கிளாஸில் கொண்டு வரேன். சரிங்களா? ஓகே இந்த வாரம் எக்ஸாம் இருக்குது. எல்லோரும் உட்காந்து கன்ஃபார்மாக படிங்க, டெஸ்ட்டு போடுங்க, மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். 65+ வேணும் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு. ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு 65 மார்க் கேட்குறாங்க. பார்த்துக்கங்க, பார்த்து கிளியர் பண்ணுங்கள். அப்ளிகேஷன்லாம் போடுங்க. சரிங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னாலும் பிடிக்கலை அப்படின்னாலும் லைக் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.